எம்ஜே டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சுகன்யா அவங்களோட இணைகிறது. இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணல்ல இணையறாங்க மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் சார். இன்னைக்கு காலையில அண்ணாமலை ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அதாவது திருமாவளவன் ஓப்பன் டாக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதை பாத்தீங்களா? அதுல நிறைய கருத்துக்களை முன் வச்சிருந்தாரு. குறிப்பா திருமாவளவன் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறாரு, தெரியாம போய் சந்திக்கிறாரு, அதெல்லாம் நடக்கதான் செய்யுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை பத்தின உங்க பார்வை. திருமாவளவனும் ஸ்டாலினும் சந்திப்பதை பத்தி அண்ணாமலை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணி கட்சி ரகசியமா சந்திச்சா என்ன, தெரிந்து சந்திச்சா என்ன, தெரியாமல் சந்திச்சா என்ன? RSS இயக்கம் அண்ணாமலைக்கு வேலை கொடுத்திருக்கு. திருமாவளவனை எப்படியாவது எவ்வளவு மோசமாக கீழ்த்தரமாக நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு அண்ணாமலை RSS சொல்வதை கேட்டு திருமாவளவனை தாக்குவதற்கு ராஜீவ்காந்தி என்கின்ற ஒரு இளைஞனை தயார் பண்ணுகிற அளவுக்கு அண்ணாமலையுடைய தரம் தாழ்ந்து போயிடுச்சு. அண்ணாமலையை பாஜக தூர தூக்கி எறிந்து விட்டது. மாநில தலைவர் பதவியிலிருந்து தூக்குற பொழுது பாஜக RSS அண்ணாமலையை கைவிட்டு விட்டது. காரணம், அண்ணாமலை கட்சியை வளர்ப்பதை விட தன்னை வளர்த்து கொண்டார். நொய்யல் ஆத்து பக்கம் 80 கோடி ரூபாய் கோயம்புத்தூர்ல நிலம் வாங்கியிருக்கார். இது போன்ற 100க்கும் மேற்பட்ட இடங்கள். ஒரு இடம் 80 கோடி ரூபாய்னா எத்தனை ஆயிரம் கோடி யார்கிட்ட இருக்கு? அண்ணாமலையிடம் இருக்கு. இதுக்கு ரகசியம் என்ன? அண்ணாமலையுடைய மனைவி பெயரில் பல சொத்துக்கள் இருக்கு. இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அண்ணாமலை திருமாவளவன் கவாய் மீது செருப்பு வீசப்பட்ட அந்த ராகேஷ் சர்மாவை கண்டித்து கூட்டம் நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாத RSS பார்ப்பனர்கள் அண்ணாமலையை ஏவி விடுகிறார்கள். அண்ணாமலை RSS எடுபடியாக இருக்கிறார். அண்ணாமலை எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் இல்லை. எல்லாம் கோடிக்கணக்கா திருடி வச்சிருக்கான். திருடி வைத்தவர்களிடம் காசு வாங்குவதுதான் கூட்டணி கட்சியை. அப்போ திருமாவளவன் சனாதனத்தை, சாதியை, சங்கிகளை, சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஒரே அடையாளம் திருமாவளவன். திருமாவளவன் மீது வைத்திருந்த நம்பிக்கை, பிற கட்சிகள் வைத்திருந்த நம்பிக்கையை திருமாவளவன் உடைச்சிட்டாரு, நசுக்கிட்டாரு அப்படின்னு பேசுறாங்களே. இல்ல, அண்ணாமலைக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லம்மா. அண்ணாமலை அக்மார் சங்கி, தலித்துக்களுக்கு எதிரானவர். தலித்துக்களுக்கு, பட்டியலின சாதிக்கு எதிரானவர் அண்ணாமலை. ஆடு நினைக்கிறது என்று ஓனாய் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓனாய் தான் அண்ணாமலை. இப்ப இந்த அண்ணாமலை ராஜீவ்காந்திக்குமான தொடர்பை கண்டுபிடிச்சால அண்ணாமலை யாரும் தெரிஞ்சு போயிடும். ராஜீவ்காந்தி 10 நாள் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காரு. அண்ணாமலை சொன்ன வேலையை செய்யக்கூடிய நபர் தான் இந்த ராஜீவ்காந்தி. திருமாவளவனை தாக்க போறாரு. ஏன் தாக்க போறாருன்னா, சனாதனத்தை எதிர்த்து கவாய் மீது செருப்பு வீசியதை கண்டித்து பெரிய கூட்டத்தை கூட்டுறாரு திருமாவளவன் ஹைகோர்ட் வளாகத்தில். இதை ஏற்றுக்கொள்ள முடியாத பார்ப்பனர்கள், பார்ப்பன எப்பவுமே நேரடியாக வரமாட்டான். யாரை அனுப்புவான்? சூத்திரனையும் சத்திரனையும் தான் அடியாள வச்சிருப்பான். அப்போ இந்த அண்ணாமலை சூத்திரன், சத்திரியன். பாஜக கைவிட்ட பிறகு இப்போ அவருக்கு யோகா அடிச்சிருக்கு. யாருக்கு? அண்ணாமலைக்கு. விஜய் பாஜகவில் ஆதவ அர்ஜுனா வழியாக கொண்டு போய் விஜயினுடைய சோழியை முடிச்சதே அண்ணாமலை தான். இப்ப அடுத்து திருமாவளவனை எதிர்ப்பதற்காக RSS சொல்லுகிற வேலையை செய்து முடித்தால் மீண்டும் மாநில தலைவர் பதவி கிடைக்கும் அண்ணாமலைக்கு. இதற்காக சொந்த சமூகத்தையே, தமிழ் சாதியவே, ஒடுக்கப்பட்ட மக்களையே காட்டி கொடுக்க தயாராயிட்டார் அண்ணாமலை. காட்டி கொடுத்தா, கூட்டி கொடுத்தா என்ன நடக்கும்? பதவி கிடைக்கும். இதுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களை மேலும் ஒடுக்குவதற்கு, அவர்களை சனாதனத்தின் பேரில் மீண்டும் அடிமைப்படுத்துவதற்கு சனாதனம் பார்ப்பனர்கள் கண்டுபிடித்த எடுபடிதான் இந்த கொங்கு அண்ணாமலை. அண்ணாமலை ஆபத்தானவர். அண்ணாமலைக்கு இன்னைக்கு பல ஆயிரம் கோடி சொத்து எப்படி சேர்ந்தது என்று அண்ணாமலையை பார்த்து பயப்படுகிறார்கள் திமுகவை சேர்ந்தவன், அதிமுகவை சேர்ந்தவன். ஏன் அத்தனை பேர் பல ஆயிரம் கோடி திருடி வச்சிருக்கான் இந்த திராவிட இயக்கங்கிற பேர்ல. இவர்கள் அண்ணாமலை PL சந்தோஷ் மூலம் பாஜகவில் அரசியல
இந்த திமுக அதிமுக சேர்ந்த முன்னாள் மந்திரிகள் வீடுகளில் கொள்ளையடித்த பணம் அரசு அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் எடுத்துக்கொண்டு போய்விடும் என்று பயந்து அண்ணாமலை இருக்கிற பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் அண்ணாமலையுடைய பலம். அண்ணாமலை சனாதன எதிர்ப்பாளரான திருமாவளவனை குறிவைத்து அடிக்கிறார். ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், தேவேந்திர குல வேளாளர் அத்தனை பேரும், பிற்படுத்தப்பட்ட அத்தனை பேரும் இப்போ விழிப்பாக இருந்து அண்ணாமலையை அம்பலப்படுத்த வேண்டும். அண்ணாமலை ஒரு தீய சக்தி. பாஜக ஊடுருவதற்கு, பாஜகவை கொண்டு வருவதற்கு பார்ப்பனர்களுடைய திட்டத்தை கொங்கு அடையாளத்தோடு நடைமுறைப்படுத்துகிற தீய சக்தி தான் அண்ணாமலை. அண்ணாமலை அவர்கள் நிறைய மாஸ்டர் பிளான் வச்சிருக்காரு. அவர் தனி கட்சி தொடங்கினா கூட இன்னைக்கு வாக்காளர்கள் குவிவாங்க. அவர் தான் அடுத்த முதலமைச்சர்னு பேசிக்கிறாங்களே சார். இல்லம்மா, அடுத்த பிரதமரே அவர் தான். முதலமைச்சர் இல்ல, அடுத்த பிரதமரே அவர் தான். ஒரு ஊருக்கு 500 ஓட்டு முதல்ல வாங்க முடியுமான்னு பாருங்க. ஓட்டுக்கு 500 ஓட்டு வாங்க முடியுமான்னு பாருங்க. அண்ணாமலையை போல பல கோடீஸ்வரர் இந்த ஊர்ல இருக்கான். எம்பிஆர் ராமசாமி செட்டியார், ஏசி முத்தையா செட்டியார், நிலம் வச்சிருக்கு பல பேர் இருக்கான். அரசியல்ல வர முடியாது. மக்கள் அவ்வளவு ஏமாளிகள் அல்ல. பாஜகவில் இருந்த காரணத்தினால அண்ணாமலை பல ஆயிரம் கோடி சம்பாதிக்க முடிஞ்சது. அண்ணாமலைக்கு ஏது இத்தனை 1000 கோடி? இதையே மக்கள்கிட்ட கொண்டு போனா அண்ணாமலை ஓட்டுக்கு 5000 கொடுத்தாலும் ஓட்டு போடுவதற்கு ஆளே இல்லை. அண்ணாமலை ஒரு ஆபத்தான நபர். அண்ணாமலை ஒரு பிற்போக்காளர், சனாதனவாதி, சாதியவாதி, சங்கி. இதுதான் இப்ப இந்த வேலைகளை, ஆர்எஸ்எஸ்னுடைய வேலைகளை தமிழ்நாட்டில் பெரியார் அடிப்படை அரசியலே இல்லாமல் செய்தவர் தந்தை பெரியார். பெரியாரை ஏமாற்றிய அண்ணாதுரை கும்பல், கருணாநிதி கும்பல். இப்ப இதெல்லாம் பெரியாருடைய கொள்கைகளை ஏமாற்றியதனுடைய விளைவு. அண்ணாமலையுடைய தேவையை பாஜக பயன்படுத்தி கொண்டது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மீண்டும் சனாதனத்தை 1967க்கு முன்னாடி தமிழ்நாடு எப்படி இருந்ததோ அதே போல மீட்டு கொண்டு வருவதற்காக குருமூர்த்திகள், இங்க இருக்கக்கூடிய பார்ப்பன சக்திகள் அத்தனையும் அண்ணாமலையை பயன்படுத்துகிறது. அண்ணாமலை அதை செய்கிறார். இது அண்ணாமலையுடைய ரோல். இழந்த செல்வாக்கை ஆர்எஸ்எஸ்ல பாஜகல மீட்டெடுக்கணும்னா இந்த தலித் தலைவர்களை அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, அவர்களை அந்நியப்படுத்தி, இவர்களுடைய அரசியலை தாழ்த்தப்பட்ட மக்களிடமிருந்து பிரித்து எடுக்க வேண்டும் இந்து மத சாயலில். இந்த வேஷத்தை தான் அண்ணாமலைக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் கொடுத்துருக்கு. அதை தெளிவா திட்டமிட்டு செய்கிறார் அண்ணாமலை. இதுதான் திருமாவளவனுக்கு தாக்க போன ராஜீவ் காந்தியே அண்ணாமலையினுடைய வார் ரூமனுடைய நபர். இதெல்லாம் நீங்க ஊடகங்கள் பாஜகவுக்கு பயந்துட்டு சொல்லுவதில்லை. சமூக வலைதளங்களை பார்ப்பனர்கள் தான் ஆக்கிரமிச்சிருக்காங்க, ஆர்எஸ்எஸ் தான் ஆக்கிரமிச்சிருக்காங்க. தமிழர்கள் இதை ஆக்கிரமிக்கவே இல்லை. நீங்க பெரிய கொடுமை என்னன்னா, சமூக நலத்துறையில ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. குழந்தை பிறப்பு விகிதம் 2.1 1.1க்கு போயிருச்சு. பாதி குறைஞ்சிருச்சு. தமிழ்நாட்டுல மது குடிக்கிற ஆண்கள் பூரா மலடா போயிடுறான். இனப்பெருக்கமே இல்ல, இனம் அழிந்து கொண்டு இருக்கிறது. இதை பத்தியெல்லாம் அண்ணாமலைக்கும் கவலை இல்லை, எடப்பாடிக்கும் கவலை இல்லை, ஸ்டாலினுக்கு கவலை இல்லை. எப்படி ஆட்சியை பிடிப்பது, அதிகாரத்தை பிடிப்பது, எப்படி கொள்ளையடிப்பது, கொள்ளையடித்த பணத்தை மக்களிடம் கொடுப்பது, மீண்டும் அதிகாரத்துக்கு. இதுதான் இங்க அரசியல். இத திமுக அதிமுக அரசியலை தெளிவாக புரிந்து கொண்ட ஆர்எஸ்எஸ் இப்ப அண்ணாமலையை களமிறக்கி மீண்டும் மாநில தலைவராக அண்ணாமலை வருவதற்கான அடித்தளம் தான் இந்த திருமாவளவன் ராஜீவ் காந்தி சண்டை. அது மட்டும் இல்ல, அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய ஒரு பிளான் வச்சிருக்கிறதாகவும், அந்த பிளான் டெல்லி வரைக்கும் சென்றதாகவும், டெல்லியில் மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாகவும், டெல்லியில் இவரை வைத்து ஒரு பெரிய அரசியலை பண்ண வைத்திருக்கிறதாகவும் ஒரு பேச்சு எழுது. அதற்கு அமித்ஷா பொறுமையாக இரு அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு பேச்சு எழுது. சார், அதை பத்தி உங்க பார்வை? இல்ல, இருக்கலாம். இங்க எப்படியாவது மத கலவரம், ஜாதி கலவரம், இதன் மூலம்தான்
பாஜக அரசியலை பண்ண முடியும். மணிப்பூர்ல கிறித்துவ மக்கள் நிர்வாணப்படுத்தி காவல்துறையிலிருந்து துப்பாக்கிகளை அத்தனையும் அந்த மக்களுக்கு எதிராக கொடுத்து இனப்படுகொலையே நடந்தது எங்க மணிப்பூர்ல. இத பாஜக தான் திட்டமிட்டு செய்தது. பாஜகவுடைய முதலமைச்சர் தான் திட்டமிட்டு செய்தார். உலகமே வெட்கி தலை குனிந்தது. பெண்கள் நிர்வாணப்படுத்தி ஊர்வலமா கூட்டிட்டு போறான். இதே போன்ற திட்டம் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு எங்கு வேண்டுமானாலும் செய்வார்கள். இப்ப அண்ணாமலை இந்த ராஜீவ் காந்தி மூலம் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறாரு. எப்படி இந்த ஆதிக்க சக்தியும் அடிமை சக்தியும் மோத விட்டால் பாஜக ஆட்சிக்கு வருமா? பாபர் மசூதி இடிக்கப்பட்டது எதனால? ஒரு உலகத்திலே ஒரு கட்சி ஒரு பாபர் மசூதி இடித்ததன் மூலம் ஆட்சிக்கு வந்தது பாஜக தான். குஜராத்தில் 2000க்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள். ஆட்சிக்கு வந்து குஜராத் ஆட்சிக்கு வந்து இந்தியாவிலே ஆட்சிக்கு வந்துருச்சு. இல்ல பாஜக ஆட்சிக்கே வந்திருக்காது. அப்ப மோடியுடைய திட்டம் ரத்த வாடையோடு ஆட்சிக்கு போவது, மனித உயிர்களை காவு வாங்கி ஆட்சிக்கு போவது, கோத்ரா ரயில் எரிப்பு திட்டமிட்டு பாஜகவால் செய்யப்பட்டது. இப்படியெல்லாம் இதே அரசியலை பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு இப்போ அண்ணாமலை முயற்சிக்கிறார். மக்கள் கவனமாக இருக்கணும். முதுகெலும்பில்லாத திமுக எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. முதலமைச்சர் அலுவலகம் தான் இப்ப அத்தனையும் மானிட்டர் பண்ணுது. அவர்கள் திமுக தோத்து போயிடும், திமுக ஜெயிக்காது, அடுத்து அதிமுக விஜய் பாஜக கூட்டணி தான் ஜெயிக்கும், இத பாஜக தான் தலைமை தாங்கும், ஆளுநர் மாளிகை தான் உத்தரவு வரும். இப்ப அதிகாரிகள் பூரா ஆளுநர் மாளிகையுடைய உத்தரவுக்கு இப்பே போயிட்டாங்க. தமிழ்நாட்டு அரசு அதிகாரிகள் முதலமைச்சர் அலுவலகம் பூரா யாருடைய கட்டுப்பாட்டுக்கு போயிட்டாங்க? ஆளுநர் மாளிகையினுடைய கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டார்கள். ஏன்னா விஜய் பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்த பிறகு திமுக தோல்வி முகம்தான். எத்தனை ஜி ஸ்கொயர்கள் வந்தாலும், எத்தனை மூர்த்தி வந்தாலும், மதுரை மூர்த்தி வந்தாலும், எத்தனை செந்தில் பாலாஜி வந்தாலும், எத்தனை சேகர் பாபு வந்தாலும் திமுகவை காப்பாற்ற முடியாது. எத்தனை பொன்முடி வந்தாலும் காப்பாற்ற முடியாது. இந்த நிலைமையில அதிகாரிகள் பூரா இப்ப யாருக்கு விசுவாசம் மாற ஆரம்பிச்சிட்டாங்க? ஆளுநர் மாளிகைக்கு விசுவாசமாக மாற ஆரம்பித்து விட்டார்கள். அதனால எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. யாரை காப்பாற்றுவாங்க? ஆளுநர் மாளிகை எதை சொல்லுகிறதோ, எதை சமிக்கை கொடுக்கிறதோ, அதைத்தான் இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய அலுவலக அதிகாரிகள் அதை பின்பற்றுவார்கள். அதனுடைய விளைவுதான் அண்ணாமலை ஆட்டம் ஆரம்பம். அண்ணாமலை ஆட்டம் நயினார் நாகேந்திரன் எடப்பாடியினுடைய அடிமை. எடப்பாடி எதை சொல்றாரோ அதை கேட்டுக்குவார். பாஜக சொல்லுவதை கேட்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு அரசியல் தெரியாது. அவர் ஒரு அதிமுகல பழைய அமைச்சர், அவ்வளவுதான். இப்ப பாஜக மீண்டும் தனி கட்சி வேண்டாம், நான் சொல்லுவதை மட்டும் செய். பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு என்னென்ன வழி இருக்கு அதை மட்டும் செய். அதற்கான அதாவது பரிச்சாத்த ஒளிபரப்பு மாதிரி, பரிசோதனை எலி மாதிரி இப்ப ராஜீவ் காந்தி சம்பவம். ராஜீவ் காந்தி 10 நாள் ஆஸ்பத்திரி படுத்திருக்கார். திருமாவளவனை தாக்க போகிறார். திருமாவளவனை சண்டைக்கு போறார். ஸ்டாலினுடைய கான்வாய் வரும்போது சண்டைக்கு போக முடியுமா? எடப்பாடி கான்வாய் வரும்போது நிறுத்தி சண்டைக்கு போக முடியுமா? இல்ல அண்ணாமலை கான்வாய் வரும்போது தான் நிறுத்தி சண்டைக்கு போக முடியுமா? திருமாவளவன் இழிச்சவாயனா? கேட்க ஆள் இல்ல, ஒடுக்கப்பட்ட சாதி, தாழ்த்தப்பட்ட சாதி, பாறையர் சாதி, கேட்க நாதி இல்ல, எதை வேண்டுமானாலும் செய்யலாம். திமுகவும் கேட்காது, திமுக இருக்கிற மேட்டுக்குடியும் கேட்க மாட்டான், அதிமுக இருக்கிற மேல் சாதியும் கேட்க மாட்டான். இவனை யாரு எதை சொன்னாலும் கேட்க மாட்டான். அப்போ இந்து மத எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு தமிழ்நாட்டில் ஒரே ஒருவர் தான் உயிரோட வச்சிருக்கான் இந்த சனாதன எதிர்ப்பை. அப்போ திருமாவளவனையும் அமைதியாக்கி விட்டால் இங்கு சனாதனம் குடிகட்டி பறக்கும். சனாதனம் உச்சபட்சத்தில் இருக்கும். அதிமுக திமுக 2 அடிமைகள் சனாதனத்தினுடைய அடிமைகளா மாறிடுவோம். திருமாவளவன் மட்டும்தான் சனாதன எதிர்ப்பாளர். இன்னொரு ஆளு வேல்முருகன், தாவேகா வேல்முருகன், தமிழர் வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன். இந்த 2 பேர் மட்டும்தான் சனாதன எதிர்ப்பாளர்கள், சாதிய எதிர்ப்பாளர்கள். 2 பேரையும்
எப்படியாவது அடிமைப்படுத்தி விட்டால் பாஜக ஆட்சி அதிமுகவின் மூலம், விஜய் மூலம் பாஜக ஆட்சிக்கு நிறுவுவதற்கான அடித்தள பரிசோதனை தான் ராஜீவ்காந்தி. இப்ப எப்படி சீமான விலைக்கு வாங்கப்பட்டாரோ அதே மாதிரி திருமாவளவன் எப்பொழுதுமே வந்து தனது சொந்த கருத்தை முன்வைக்கக்கூடியவர், உண்மையானவர் அப்படிங்கிற ஒரு பேர்லாம் இருந்து இப்போ வந்து திமுகவினரால் அவர் விலைக்கு வாங்கப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு வியூகங்கள் எழுது சார். அதை எப்படி பாக்குறீங்க? இல்லம்மா, அவர் திமுக கூட்டணியில் இருக்காரு. திமுகவை நம்பித்தான் அரசியல் பண்ணியாகணும். திமுக ஒரு வலுவான கட்சி, தமிழ்நாட்டில் கிளைக்கழகம் வரைக்கும் வைத்திருக்கிற கட்சி. அது இருந்தால் தான் அவர் எம்பி ஆக முடியும். ரவிக்குமார் எம்பி ஆக முடியும். சிந்தனை செல்வம் எம்எல்ஏ ஆக முடியும். நாகர்கோயில் இருந்து ஆளூர் ஷானவாஸ் நாகப்பட்டினத்தில் எம்எல்ஏ ஆக முடியும். பாலாஜி எம்எல்ஏ ஆக முடியும். இதெல்லாம் சிறுத்தை தனியாக நின்னா எம்பி ஆக முடியாது, எம்எல்ஏ ஆக முடியாது. திமுக அதிகார மையத்தோடு இருப்பதன் மூலம்தான் அதிகாரத்துக்கு வர முடியும். எம்பியா இருக்கிறதுனால தான் திருமாவளவன் 4 பேருக்கு தெரியுது. எம்பியா இல்லைன்னா இப்போ ராஜீவ்காந்தி சண்டைக்கு போறாரு. எம்பியா இல்லைன்னா ராஜீவ்காந்தி மிக எளிதாக சண்டைக்கு போவார். ராஜீவ்காந்தியை ஏவி விட்டவர்களுக்கு மிக எளிதாக இருக்கும். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது அவரை அந்த தலித் இளைஞர்களை பாதுகாப்பதற்கான பதவி. அது எங்க போய் கிடைக்கும்? திமுக போனா தானே கிடைக்கும். அப்ப திமுகவை தாங்கி பிடிப்பது எல்லாம் தெரிஞ்சதுதான். திமுகவை இன்னைக்கு நேரத்தில் 25 ஆண்டு காலமா தாங்கி பிடிக்கிறார். திமுகவை அவங்க அப்பா காலம், கருணாநிதி காலத்திலிருந்து தாங்கி பிடிக்கிறார். திருமாவளவன் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து அவ்வப்போது மாறுபடுறாரா சார்? தன்னோட கருத்து இல்லம்மா, அதாவது ஒரே கருத்து தான், தலித் அரசியல் தான் அவருக்கு. அது எங்க போய் மாறுபடுறாரு? தலித்தை காட்டி கொடுத்துட்டு மேல் சாதி கூட போய் சேர்ந்துக்கிறாரா? இல்ல ஆதிக்க சாதி கூட போய் சேர்ந்துக்கிறாரா? என்ன மாறுபாடு? கத்திரிக்காய் மாறுபாடு. தலித்துக்கான அரசியல் தானே திருமாவளவன் செய்யறது. இல்லைங்க, நான் தலித்துக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் மேல் ஆதிக்க சாதியோட சேர்ந்துக்கிறேன், அப்படி சேர்ந்துக்கிறாரா? திருமாவளவனுடைய அரசியலே தலித் அரசியல் தானே. இல்லைங்க, தலித் அரசியலே இல்ல, நான் சாதி அரசியலுக்கு போறேன்னு சொல்றாரா? இல்ல. என்ன நிலைப்பாட மாத்திக்கிறாரு? அதே நிலைப்பாடு. அதுலதானே திருமாவளவன் குறிவைக்கப்படுகிறார். சாதியவாதிகளால் ஏன் குறிவைக்கப்படுகிறார்? நீ தலித்தியத்திலிருந்து உன்னை அப்புறப்படுத்தணும். பல்லர்கள் தேவேந்திர குல வேளாளர் மத்தியில இப்போ ஒரு லீடரே இல்லை. அத்தனை பேர் பிஜேபியில் போய் சேர்ந்துட்டான். எந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவர்களை ஒடுக்கப்பட்ட சமூகமாக, பெரிய ஜமீன்தார்களாக, பண்ணையார்களாக, பள்ளம் வைத்திருந்த பல்லர்களாக, நில உடைமையாளர்களாக இருந்த அந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகம் இப்போ எஸ்சியா ஆக்கினது யாரு? ஷெட்யூல்டு கேஸ்ட் ஆக்கினது யாரு? பழனி மலையில முதல் மரியாதையே, முதல் பரிவட்டமே தேவேந்திர குல வேளாளர்களுக்கு தான். அவன் அத்தனை நில உடைமையாளராக இருந்தான் 1000 வருடங்களுக்கு முன்பு. விஜயநகர பேர் தெலுங்கு படையெடுப்பு வந்த பிறகு அவனுடைய நிலமெல்லாம் பறிக்கப்பட்டது. அவன் அடிமையாக்கப்பட்டான். உலகம் பூரா கையில விலங்க போட்டு உலகம் பூரா கூலியா கொண்டு போனான். மலேசியா, பர்மா, இந்தோனேசியா, இலங்கை, மொரீஷியஸ், மாலத்தீவு, ஜெனியன், உலகம் முழுக்க நீங்க கூலிகளாக எப்ப கொண்டு போனா? ஆங்கிலேயன் வந்த பிறகுதான். யார் போனா? அத்தனை ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் போனான். தேவேந்திர குல வேளாளர் என்ற பல்லர்கள் தான் உலகம் முழுக்க அகதிகளாக கொண்டு போகப்பட்டார்கள். உலகம் முழுக்க ஆங்கிலேயனுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தியவர்களே இந்த தேவேந்திர குல வேளாளர் என்ற பல்லர்கள் தான். பள்ளம் வச்சிருந்தவன், நிலம் வச்சிருந்தவன். தஞ்சாவூர் நிலம் பூரா அவனுக்கு சொந்தமானது. தாளை கருணாநிதி சொத்து மதிப்பு 5000 ஏக்கர். தஞ்சை கழனி முழுக்க அவர்களுக்கு சொந்தமானது, பல்லர்களுக்கு சொந்தமானது. இவன் எப்படி அடிமையானா? எப்படி இவன் எஸ்சியானா? இந்த சனாதனம் தான். சனாதனத்தை எதிர்க்கக்கூடியவன் இப்ப சனாதன அடிமை ஆயிட்டான். கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியன். திருமாவளவன் அடிமையாக்க முடியல. அதுதான் சாதியவாதிகளால், சனாதனவாதிகளால் திருமாவளவன் மீது தீராத கோபம். ராஜீவ்காந்தியை ஏவி விடுவதெல்லாம் அதற்கு பின்னணியில் தான். இத தமிழக மக்கள் விழிப்பாக இருந்து முறியடிக்கவில்லை என்றால் இந்த இனத்தினுடைய அழிவு யாராலும் தடுக்க முடியாது. பெருஞ்சத்தினார் சொன்னதை போல இந்த காலகட்டத்தில், இந்த நூற்றாண்டில் இந்த இனம் விழித்துக் கொண்டால் இந்த இனம் தப்பிக்கும். இல்லை என்றால் இனம் அழிவதை யாராலும் காப்பாற்ற முடியாதுன்னு அந்த
தேசிய தலைவன் பிரபாகரனுக்கு ஆலோசகராக இருந்த பெருஞ்சித்தனார் சொல்லி மறைந்திருக்கிறார். இதுதான் இந்த சங்கிகளுக்கான கொள்கை. திருமாவளவனை அரசியலிருந்து அப்புறப்படுத்தி விட்டால் திமுக மீது உள்ள கோபத்தை, திமுகவை தூக்கி பிடிப்பது, RSS எதிர்ப்பது எல்லாமே திமுக இப்ப யார்கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்கு? திருமாவளவனையே காப்பாற்றாத திமுக சங்கிகளிடமிருந்து, சனாதனத்திடமிருந்து திமுகவை காப்பாற்றுவது திருமாவளவன். அதுதான் இப்ப பிரச்சனையே. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். அரசியல் வியூகங்கள் எங்கெங்க நகர்வுகள் எங்கெங்க போக போகுது அப்படிங்கிறது. இன்னைக்கு நேர்காணல்ல இணைஞ்சதுக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.